بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى. صدق الله العلي العظيم. وقال أيضا: إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் வருடாந்திர மாதாந்திர பயான் நம்மளுடைய மஸ்ஜிதில் அப்துல் ரஸாக் மஸ்ஜிதிலே நடைபெற்று வருவதை தாங்கள் அறிவனும் அறிந்ததே. அதன் வரிசையிலே இன்றைய தினம் சூரா கலம் என்கின்ற அத்தியாயம் ஆயத்து 1 20 வரை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இறை மறையிலிருந்து இனிய வசனங்களை 2 சிறுவர்கள் ஓத வந்திருக்கிறார்கள். முதலாவதாக கண்ணியத்திற்குரிய ஜனாப் ஜமால் அவர்களுடைய மகன், அருமை மகனார் அயாஷ் அவர்களை நாம் அழைக்கின்றோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Idza jaa nasrullahi wal fath. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக வருவதை நீங்கள் காணும் போதும் فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். ஸதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஒரு இளவல் நம்மிடத்திலே ஓத வந்திருக்கிறார். ருஷைத், கண்ணியத்திற்குரிய ஜனாப் கமாலுதீன் அவர்களுடைய மகன் ருஷைத் அவர்களை நாம் அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة العبسة. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من
يتصدى وما عليك ألا يزكى أما من جاءك يسعى وهو يخشى أنت عنه تلهى كلا إنها تذكرة فمن شاء ذكره في صحف مكرمة مرفوعة مطهرة بأيدي سفرة كرام بررة قتل الإنسان ما أكفره من أي شيء خلقه من نطفة خلقه فقدره ثم السبيل يسره ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره كلا لما يقض ما أمره هل ينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم وإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة وجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதிய இளவல்களுக்கு நாம் அவனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. இந்த இளவல்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிற்காலத்திலே ஹாஃபிலான குழந்தையாகவும் ஆலிமான குழந்தையாகவும் பட்டதாரியான குழந்தையாகவும் ஆக்கிய அருள் புரிவானாக. நம்ம அனைவருடைய துவாக்களில் இந்த குழந்தைகள் இளவல்களை நாம் சேர்த்துக் கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الذي علم القرآن علم الإنسان ما لم يعلم. الصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نون والقلم وما يسطرون ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم فستبصر ويبصرون بأيكم المفتون. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اكتب. قال: وما أكتب؟ قال:
மா கான வமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா மின் அமலின் அவ் அஜலின் அவ் ரிஸ்கின் அவ் அஸரின் கமா قال عليه الصلاة والسلام. இல்லை இல்ல அருளாளன் ஏக வல்ல அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய மக்ஃபிரத்தும் நம் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டுமாக. ஆமீன். கண்மணியே உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஒலிமார்கள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய இந்த பயானை காணொளியின் மூலமாக கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய மக்ஃபிரத்தும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இந்த மார்க்கத்திலே எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றானோ அதையெல்லாம் எடுத்து நடப்பதற்கும், எதையெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்பதாக ஆணித்தரமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றானோ அதையெல்லாம் விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக என் உரை ஆரம்பம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மாதமும் அப்துல் ரஸாக் மஸ்ஜிதிலே தஃப்சீர் பயான் நடைபெற்று வருவதை தாங்கள் அனைவரும் அறிந்ததே. அதன் தொடர்ச்சியிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அத்தியாயம் சூரா கலம் என்று சொல்லக்கூடிய, எழுதுகோல் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1 முதல் 20 வசனங்கள் வரை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பம் செய்யும் சமயத்திலே எப்படியாக ஆரம்பம் செய்கின்றான்? நூன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை எழுத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றான். நம்ம குர்ஆனை பிரட்டி பார்க்கின்றோம். ஒரு எழுத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. 2 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்றான். 3 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்றான். 4 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்றான். 5 எழுத்துக்களை கொண்டும் ஆரம்பிக்கின்றான். எப்படியாக என்றால், ஒரு எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கெல்லாம் தெரிந்த நமக்கெல்லாம் இப்போது நம் எதை பற்றி எந்த அத்தியாயத்திற்குள்ளால் நாம் பேச இருக்கின்றோமோ சூரா கலம் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நூன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றான். காஃப் என்று சொல்லக்கூடிய ஒற்றை எழுத்தை கொண்டு சூரா காஃப் என்கின்ற ஒரு சூறாவும் இருக்கின்றது. சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவும் இருக்கின்றது. இதெல்லாம் ஒற்றை எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய சூறா. 2 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஹாமீம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா இருக்கிறது. தாசீன் என்று சொல்லக்கூடிய சூறா, நமக்கெல்லாம் தெரிந்த யாசீன் என்று சொல்லக்கூடிய அந்த சூறா, இதையெல்லாம் 2 எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பம் செய்கின்றான். 3 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பம் செய்யக்கூடிய சூறாக்களை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கெல்லாம் தெரியும். சூரா பக்கராவை நாம் ஆரம்பம் செய்யும் சமயத்திலேயே அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். தா சீம் மீம் என்று சொல்லக்கூடிய இதையெல்லாம் 3 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பம் செய்யக்கூடியது. 4 எழுத்துக்களை பார்த்தோம் என்று சொன்னால் அலிஃப் லாம் மீம் சாத் அப்படின்னு சொல்லி சூரா அஅராஃபை ஆரம்பம் செய்கின்றான். அலிஃப் லாம் மீம் ரா என்று சொல்லக்கூடிய சூரா இப்ராஹீமை ஆரம்பம் செய்கின்றான் அல்லாஹ். இதெல்லாம் 4 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பம் செய்கின்றான். 5 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை வசனம், ஒற்றை அத்தியாயம் இருக்கின்றது என்றால் அது சூரா மரியம். காஃப் ஹா யா ஐன் சாத் ஆக 5 எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய அர்த்தமாக இருக்கின்றது. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு கேட்டோம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம தர்ஜுமாவை நம்ம புரட்டி பார்க்கும் சமயத்தில் அலிஃப் லாம் மீம் தான் எழுதியிருப்பாங்க. அதற்கு உண்டான உண்மையான மானா அது அல்லாஹுக்கு மட்டும் தெரியக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் நாம் கியாமத் நாளில் தான் அதற்குண்டான மானாவை அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தஃசீரிலே வரக்கூடியது இமாம்களுக்கு தக்கவாறு அவர்களுடைய ஞானத்தின் அடிப்படையிலே இதுவெல்லாம் இருக்கும் என்பதாக பதிவு செய்வார்கள். ஆனால் அல்லாஹுக்கு மட்டுமே உண்மையாக தெரியக்கூடிய மானாவாக இருக்கக்கூடியது இந்த அலிஃப் லாம் மீம் தாசீன்
யாசீன், அலிஃப் லாம் மீம் சாத். இப்போது நம்ம ஓதக்கூடிய நூன் வல் கலமி உமா யஸ்தூன் என்று சொல்லக்கூடிய ஆரம்பம் செய்யக்கூடிய இந்த நூனுக்கும் அர்த்தம் யாரிடம் போய் நாம் கேட்பது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே தான் நாம் கேட்க முடியும். இப்பொழுது நம் அந்த அத்தியாயத்திற்கு உள்ளால் நாம் நுழைவோம். நூன் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ஆரம்பம் செய்து வல் கலமி எழுதுகோலின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். பேனாவின் மீது சத்தியமாக அப்படின்னு ஆரம்பம் செய்கின்றான். சத்தியம் செய்துட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான் ஓமா யஸ்துரூன், வானவர்கள் எழுதக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்களா அவர்களின் மீது சத்தியமாக. நல்லதை செய்தால் நல்லதை எழுதக்கூடிய வானவர், நம் புறத்திலிருந்து கெட்டதை செய்தால் கெட்டதை எழுதக்கூடிய வானவர்கள், அந்த வானவர்கள் மீது சத்தியமாக. எங்கேயெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே சத்தியம் செய்து ஒன்றை சொல்கின்றானோ அதற்கு பின்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்ல போகின்றான். ஒரு இடத்தில் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் அதற்கு அடுத்தபடியாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்கு தான் அல்லாஹ் சத்தியமிடுவான். இப்பொழுது எதற்கு அல்லாஹ் சத்தியமிடுகின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. எழுதுகோலின் மீது சத்தியமாக, நன்மை தீமைகளை பட்டியலிட்டு எழுது கொண்டிருக்கிறார்களே அந்த வானவர்கள் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், உங்களுடைய இறைவனுடைய அருட்கொடையால் நீங்கள் இவ்வாறு அல்ல. நபியை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இவ்வாறு அல்ல என்று சொன்னால் என்னவென்றால் அது எது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டார். நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நபியை பார்த்து சொல்றான். ஆனால் நாம அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு நாவு கூசுது. ஒரு நபர் இருக்கிறாங்க, அந்த நபர் நல்ல முறையில 6 அறிவு பெற்றவராக ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் அறிவிலே குறைவானவரை நம்ம ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தையில ஒன்று சொல்லுவோமா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அறிவில் குறை உள்ளவங்களை நம்ம தமிழ் வார்த்தையை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வார்த்தையை ஒருத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிட்டான். நவுது பில்லாஹ். நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த வார்த்தையை நாம சொல்றதுக்கு யாரை பார்த்து? அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ் பதிவு செய்த குர்ஆனிலே அந்த வார்த்தையும் வரதா செய்யுது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு பின்பாக நாம இருக்கிறோம், நம்ம நபியை பார்க்கல, இருந்தாலும் நம்ம இடத்துல ஹுப்பு இருக்கு, நபி மேல அந்த பாசம் இருக்குது. ஆனா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நாவு கூசுது. ஆனால் நபியை பார்த்து அந்த வார்த்தையை ஒருவன் சொன்னான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை யோசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு நாவு கூசுகின்றது. ஆனால் என்னுடைய நபியை பார்த்து நீ சொல்லிவிட்டாயா, உனக்கு என்னன்னா நான் பட்ட பேரை சொல்ல போறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுக்கடுக்காக அவனுடைய இந்த சூரா கலம் என்கின்ற அத்தியாயத்தை சொல்லித் தருகின்றான். நாம் பின்பாக பார்ப்போம். நிச்சயமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் இல்லை. சத்தியம் செய்து 2 நபர்கள் மீது சத்தியம் செய்து அடுத்ததாக ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் இவ்வாறு அல்ல. வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் நிச்சயமாக நற்குணம் உடையவராக, நல்ல குணம் உடையவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான். அதற்கு பின்பாக அவனுடைய வசனங்களை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் ஃபஸதுப்ஸிரு வ யுப்ஸிரூன். அவன் உங்களை இப்படி சொல்றானா இல்லையா, நபியே உங்களை இந்த மனிதன் இப்படி சொல்றானா இல்லையா, அவன் அப்படிப்பட்டவனா இல்ல நீங்க அப்படிப்பட்டவங்களா அப்படிங்கிறத பாப்பீங்க. அல்லாஹ் எவ்வளவு அளவுக்கு கோபமாக ஆகிவிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கின்றான் என்பதை நாம் பின்பாக பார்ப்போம். நீங்க என்னுடைய நபியை பார்த்து நீ இப்படியாக குறை கூறிவிட்டாய், எந்த வார்த்தையை கொண்டு சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தையை என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீ சொல்லிவிட்டாய். இப்பொழுது நீ அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனா அல்லது யார் சொந்தக்காரங்கிறத நீங்க பாப்பீங்க. பிஐயுகுமுல் மஃப்தூன், உங்களில் எவர் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வருகின்றான். சரி, இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் உயர்வான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தான் அப்படின்னா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொண்டு சொல்கின்றான். உங்களிடத்துல நட்பண்பு இருக்கின்றது, நல்ல குணங்கள் இருக்கின்றது.
சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இருந்த நட்பண்புகள் தான் என்ன என்பதாக பார்த்தோம் என்றால், கிட்டத்தட்ட இந்த உலகத்திற்கு 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த நபிமார்களுக்கும் என்னவெல்லாம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருந்ததோ, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்துச்சோ, அந்த கேரக்டரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபிக்கு கொடுத்திருக்கின்றான். குறிப்பாக சொல்வதென்றால், நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கிட்டத்தட்ட 950 வருடங்கள் வாழ்ந்தவர்கள். 950 வருடங்கள் வாழ்ந்தும் தன்னுடைய மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தும், ஆனால் அவர்களிலே குறைவானவர்கள் மட்டுமே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? கேலி செய்தார்கள். இந்த ஊர்ல கடலே கிடையாது, இவர் பெருசா கப்பல் கட்டுறாராம், இவர் கப்பல் கட்டி எல்லா மக்களையும் ஏற்றி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போவாராம் அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கப்பலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே எத்தனையோ நபர்கள் நையாண்டி செய்தார்கள். அதையெல்லாம் கிட்டத்தட்ட 950 வருட காலங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். அந்த பொறுமை நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தவக்குல் நம்முடைய நபியிடத்தில் இருந்தது. நம்ரூத் என்ன செய்தான்? ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினான். அந்த நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்திலே போட வேண்டும் என்பதாக அவன் முடிவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே தவக்குல் மேலோங்கியது. அவர்களிடத்தில் தவக்குல் இருந்தது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் என்பதாக அந்த தவக்குல் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் எப்படி அந்த நெருப்பை மாற்றினான் என்பது குர்ஆன் சொல்கின்றது. பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், அவர்களுக்கு அந்த நெருப்பை எப்படியாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்று சொன்னால் குளிரானதாக மாற்றிவிட்டான். நெருப்பினுடைய தன்மை குளிரானதா? இல்லையே. நெருப்பு சுட்டரிக்கக்கூடியது. அல்லாஹ் எப்படி மாற்றிவிட்டான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் மீது வைத்த தவக்குலின் காரணமாக அந்த நெருப்பு குளிராக மாறிவிட்டது, அவர்களுக்கு சலாமத்தாக அமைந்து விட்டது. காரணம் அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்குல். அந்த தவக்குல் யாரிடத்தில் இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சோதனையின் போது தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பல வருடங்களாக பிரிந்திருந்தார்கள். அந்த சோதனையின் போது அல்லாஹ்வுடைய அந்த கதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோயின் போது ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த நோயின் போது வந்த அந்த பொறுமை இருந்தது அல்லவா, அந்த பொறுமையிலும் அல்லாஹுதான் ஷிஃபாவை அளிப்பான், வேறு யாரும் ஷிஃபாவை கொடுக்க முடியாது. அல்லாஹுதான் எனக்கு இந்த நோயை கொடுத்தான், அல்லாஹுதான் ஷிஃபாவை அளிப்பவன். அந்த ஷாஃபி, நீ தான் அந்த ஷிஃபாவை அளிக்கக்கூடியவன். யார்? அல்லாஹ், நீ தான் அளிப்பாய் என்கின்ற அந்த உறுதியான மனப்பான்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அவர்களுடைய கையில் இருந்தது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் பணிவாக நடந்தார்கள். அந்த பணிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜின்களை வசப்படுத்தக்கூடிய அந்த தன்மை, அப்படி இருந்தும் கூட பெருமைப்படாமல் இருந்தார்கள். அந்த தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு தீங்கு செய்ததற்கு பின்பாக தன்னையும் தன்னுடைய தந்தையையும் கிட்டத்தட்ட பல வருடங்கள் பிரித்து வைத்தார்கள் அல்லவா. அப்படி இருந்தும் கூட இறுதியாக சகோதரர்களுக்கு மன்னிப்பை வழங்கினார்கள். அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஷரீஅத் என்பதாக வந்துவிட்டால் அவர்கள் பிடிப்பாக இருப்பார்கள். ஷரீஅத்துடைய விஷயத்தில் மிகவும் ஆவேசமாக கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வீரம் யாரிடத்தில் இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை துறந்து வாழ்ந்தார்கள். பற்றற்ற நபராக இருந்தார்கள். அந்த ஜுஹூத் என்று சொல்லக்கூடிய அந்த பற்றற்ற தன்மை யாரிடத்தில் இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. இப்படியாக ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்த அந்த அங்கீகாரம், அந்த குணாதிசயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி வரலாற்றிலே நம்ம எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் உயர்வான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு டைட்டில் கார்டை கொடுக்குறான் பாருங்க. ஒரு டைட்டில் கார்டு. நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க ரஹ்மத்தானவங்க. உங்களுடைய குணம் எப்படி? நல்ல குணம். அல்லாஹ் தன்னை ஒரு டைட்டில் கார்டு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 17 முறை நம்ம சூறா ஓதுறோமா இல்லையா? காலையில 2 தடவை ஓதுறோம், சுபுக்கு, லொஹருக்கு 4 தடவை, அசருக்கு 4 தடவை, மக்ரிபுக்கு 3 தடவை, இஷாவுக்கு 4 தடவை. ஆக மொத்தத்தில் 17 முறை இந்த சூரா ஃபாத்திஹாவை நம்ம ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தன்னை அறிமுகம் செய்யும் சமயத்திலே அல்லாஹ் எப்படி அறிமுகம் செய்கின்றான்? 2 உலகத்திற்கும் அதிபதியான அல்லாஹுக்கே எல்லா புகழும். தன்னை அறிமுகம் செய்யும் சமயத்திலே தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்யும் சமயத்திலே வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், 2 உலகத்திற்கும் ரஹ்மத்தே அன்றி உங்களை நாம் அனுப்பவில்லை. தன்னை அறிமுகம் செய்யும் சமயத்திலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், 2 உலகத்திற்கும் அதிபதியான அல்லாஹுக்கே எல்லா புகழும். தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்யும் சமயத்திலே வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், 2 உலகத்திற்கும் ரஹ்மத்தே அன்றி உங்களை நாம் அனுப்பவில்லை. அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்த ரஹ்மத். இந்த ரஹ்மத்தான ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலேயும் நமக்கு ரஹ்மத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான ரஹ்மத்தாக வரலாற்றில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சிறுவர்கள் மீது அவர்கள் எப்படிப்பட்ட ரஹ்மத்தாக இருந்தார்கள். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ரோல் மாடலா நம்ம எடுக்கணும் அப்படின்னா பெரிய ஒரு காரியம் எல்லாம் கிடையாது. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை பார்க்கிறோம், அவங்க என்னென்னலாம் சரியான முறையில செஞ்சாங்க, எதையெல்லாம் செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சாங்க, நபி என்னத்தை காட்டி தந்ததை செஞ்சாங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையும் அவங்க செஞ்சாங்க. அதை மட்டும் நம்ம பார்த்தவே போதும். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதையெல்லாம் ரஹ்மத்தாக நமக்கு காட்டி தந்தார்களோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். குறிப்பாக நாம் ஒரு நபரை நம்ம ரோல் மாடலா நம்ம எடுக்கிறோமா இல்லையா? நம்ம ஒவ்வொரு ஆளையும் நம்ம பார்ப்போம், எனக்கு ரோல் மாடல்னு சொன்னா இவர் தாங்க அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? அப்படின்னு பார்த்தா அவருடைய ரோல் மாடல் எதனால ரோல் மாடல்? அவரு நல்ல குணத்தின் மூலமாக ரோல் மாடலா அல்லது தீய குணத்தின் மூலமாக ரோல் மாடலா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைக்கு மட்டுமே ரோல் மாடலாக இந்த உலகத்திற்கு வாழ்ந்து சென்றார்கள். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கங்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நகம் வெட்டு முதல் நாட்டை ஆளுவது வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. சின்ன ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க பாருங்க. நகம் வெட்டு முதல் நாட்டை ஆளக்கூடியது வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தானவர்கள். அப்படிப்பட்ட ரஹ்மத்தானவர்கள் சிறுவர்கள் மீது நீங்கள் எப்படி உங்களுடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும், எப்படி நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும். இந்த ரெண்டுமே இந்த உலகத்துல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். பெரியவங்க சின்னவங்களுக்கு ரோல் மாடல், சின்னவங்க பெரியவங்களை பார்த்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா இல்லையா? அதுதான் சொன்னாங்க, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யாரு பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, சிறியவர்களுக்கு அன்பு செலுத்தவில்லையோ அவங்க நம்மளை சார்ந்தவர்கள் கிடையாது. பெரியவங்க எப்படி நினைக்கணும் அப்படின்னா, சிறியவர்களை பார்த்து பாரு, ஒரு 10 வயசு தான், ஒரு 7 வயசு தான், ஒரு 15 வயசு தான், இவன்கிட்ட என்ன பாவம் இருக்க போகுது, பாவமே செய்யாம இருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு நினைக்கணுமா? சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்து 60 வயது 70 வயது 90 வயது வரை வாழ்ந்திருக்கிறாங்களே, எவ்வளவு நன்மைகளை சம்பாதி இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி பெரியவர்களை பார்க்க வேண்டுமா? பெரியவர்கள் சிறியவர்களை இப்படியாக, சிறியவர்கள் பெரியவர்களை இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முட்டுக்கட்டுவிடும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் மீது எவ்வளவு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாற்று பதிவுகளின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இவங்களுடைய சின்னம்மா கூப்பிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்குது. அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு, சின்னம்மாவுங்க, என்னுடைய மகனுக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறது, நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபமஸஹ ரஅஸி, அவர்களுடைய தலையை தடவி விடுறாங்க, தடவி துஆ செய்யறாங்க. அதற்கு பின்பாக இந்த காலம் முடிந்து விட்டது. அதற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்பாக சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்
சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கறாங்க. ஜல்தன் முஅத்ததிலன், திடகாத்திரமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்யறாங்க. 95 வயது. 95 வயதுல திடகாத்திரமா இருக்கக்கூடிய மனிதரெல்லாம் இப்ப பார்க்கறது ரொம்ப அரிது. நம்ம பார்க்கிறோம். போன இந்த முந்தா நாள் உள்ள இந்த ஜும்மாவுடைய பயான்ல கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க செய்யக்கூடிய, அதாவது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாம செய்யக்கூடிய ஒரு தவறை சுட்டி காட்டியிருக்காங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நிஅமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், 2 நிஅமத்துகள் இருக்கின்றது, அதில் அதிகமான நபர்கள் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். நேத்து சொன்ன வார்த்தை கிடையாது, முந்தா நாள் சொன்ன வார்த்தை கிடையாது. நான் சொல்லக்கூடிய செய்தி 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. 2 நிஅமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கின்றான். அந்த 2 நிஅமத்துகளிலும் நீங்கள் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறீர்கள். ஒன்று அஸ்ஹத்து, உங்களுடைய உடல் நலம். 2வது ஓய்வு நேரம், ஒல் ஃபராக். இந்த 2லையும் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம தூங்குறது பார்க்குறோம், நம்ம நேரம் எவ்வளோ ஓவர் டைம் டியூட்டி எடுத்து நம்ம வேலை பார்க்குறோம். இது எல்லாமே ஆகுமாக்கப்பட்ட செயலாக இருந்தாலும் கூட, ஆனால் நம்மளுடைய உடம்புங்கிறது ஒரு நிஅமத். இன்னொன்னு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? மா அத்தஅம்த நஃப்ஸக ஃபஹுவ லக ஸதகா, உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ தான் சாப்பிடுறா, அந்த நஃப்ஸுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதுவும் சதகா அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். ஒமா அத்தஅம்த வலதக ஃபஹுவ லக ஸதகா, உன்னுடைய குழந்தைக்கு நீ கொடுக்கின்றாய் அல்லவா, அதுவும் சதகா. ஒமா அத்தஅம்த ஜௌஜதக ஃபஹுவ லக ஸதகா, உன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடியதும் சதகா. ஒமா அத்தஅம்த காதிமக ஃபஹுவ லக ஸதகா, உனக்கு கீழால் வேலை பார்க்கின்றான், அவனுடைய ஊதியத்தை நீ கொடுக்கின்றாய் அல்லவா, அதுவும் சதகா தான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதகாவை பட்டியலிடுகின்றான். எனவே நாம் நம்மளுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய உடம்பிலே சரியான முறையாக இருப்பான். இப்பொழுது 95 வயது சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு தெரிந்த ஒரு நபர். அவர் பேரை சொன்னாவே இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தெரியும். அந்த நபர் அவங்க என்ன அப்படின்னா, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லதான் தொழுதுட்டு இருந்தாரு, திடீர்னு உட்கார்ந்து தொழுகக்கூடிய அந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்க. அவங்க நின்று தொழுகக்கூடிய நிலைமை இல்லை, உட்கார்ந்து தொழுகிட்டு இருக்காங்க. அப்ப உட்கார்ந்து தொழுதனா சஜிதா செய்யும் பொழுது நெற்றி சஜிதால படாது. இப்ப அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நல்லா வாழ வைத்திருக்கின்றான், பரக்கத்தாக இருக்கிறாங்க. அவங்க டாக்டர் சொல்றாங்களாம், உங்களுடைய காலில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, இதுக்குண்டான செலவு எவ்வளவு வரும்? இவ்வளவு செலவு வரும். அந்த செலவு போக கிட்டத்தட்ட 5 மடங்கு நான் தர்றேன், 5 மடங்கு தர்றேன். என் நெற்றி சுஜூதுல படணும், என் நெற்றி சுஜூதுல படணும், முடியுமா? அது கொஞ்சம் டவுட்டு தான். அப்படின்னா எதுக்கு ஆப்ரேஷன்? அவங்களுடைய ஈமான பார்க்கணும். என்னுடைய நெற்றி, நம்மெல்லாம் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் குவத்தான ஒரு உடம்பை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு. நம்மளுடைய நெற்றி சுஜூதுல படுது. ஆனா நெற்றி சுஜூதுல படாதவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அருமை தெரியும், அருமை புரியும். அல்லாஹ் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்தக்கூடிய மனிதர்களாக ஆக்குவானாக. நமக்கு மென்மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியம் நிறைந்த மனிதர்களை நம்மை வாழ வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 95 வயதிலே அவருடைய மாணவர் பார்க்கிறார். பார்க்கும் சமயத்திலே தலைமுடி கருப்பாக இருக்கிறது, தாடி வெள்ளையாக இருக்குது. தலைமுடி கருப்பா இருந்துச்சுன்னா தாடியும் கருப்பா தான் இருக்கணும், தலைமுடி வெள்ளையா இருந்துச்சுன்னா தாடியும் வெள்ளையா இருக்கணும். இது அப்படியே ஆப்போசிட்டா, தலைமுடி கருப்பா இருக்குது, தாடி வெள்ளையா இருக்குது. அப்பொழுது அவருடைய மாணவர் இப்படியாக கேட்கிறாங்க, யா மௌலாய மாலி ரஅஸிக லிஹியத்துஹு பைதா வ ரஅஸுஹு அஸ்வத். நான் என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை சாயிப் அவர்களை நான் பார்த்தேன், அவருடைய தாடி வெண்மையாக இருந்தது, வெள்ளை கலரா இருந்துச்சு, தலைமுடி கருப்பா இருந்துச்சு. மாலி ரஅஸிக, உங்களுடைய தலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அவர்கள் சொல்கின்றார்கள், லா தபியது லா யபியது ரஅஸி அபதா.
என்னுடைய தலைமுடி ஒருபோதும் கருமை நிறம் அடையாது. யாராவது சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? என் தலைமுடி கருமை வெள்ளை என்னுடைய தலைமுடி ஒருபோதும் வெள்ளை நிறமாக ஆகாது. யாராவது சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா என் முடி வெள்ளையா ஆகாதுன்னு சொல்லி? ஆனால் அவங்க சொல்றாங்க. அதற்கு பின்பாக ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. நான் சின்ன பையனாக இருந்தேன். அல் அபு மஅல் கில்மான், என்னுடைய சக தோழர்களுடன் நான் விளையாடி கொண்டிருந்த தருணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் எங்களை கடந்து சென்றார்கள். அப்படி கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஃபஸல்லம அலல் கில்மான், அவர்கள் எங்களுடன் நாங்கள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து எங்களுக்கு சலாம் சொன்னார்கள். யார் சலாம் சொன்னா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் எங்களை பார்த்து சலாம் சொன்னார்கள். வஅன ஃபீஹிம், நானும் அவர்களுக்கு மத்தியிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நானும் இருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்தை சொன்னதற்கு பின்பாக அந்த கூட்டத்திலிருந்து நான் மட்டும்தான் அவர்களுக்கு பதில் சொன்னேன். ஃபரத்து அலைஹி ஸலாம் பைனல் கில்மான், நான் மட்டும்தான் அவர்களுக்கு பதில் சலாம் சொன்னேன். ஃபதஆனி, என்னை அவர்கள் அழைத்தார்கள். யார் அழைத்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள். மஸ்முக, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் என்பதாக என்னுடைய பெயரை நான் சொன்னேன். ஃபவதஅ யதஹு அலா ரஅஸி, என்னுடைய தலையின் மீது அவர்களுடைய முபாரக்கான கையை வைத்து பாரக்கல்லாஹு ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக துஆ செய்தார்கள். ஃபலா யப்யது மௌதிஇ யதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் வைத்து கை வைத்து எனக்காக துஆ செய்தார்களோ அந்த இடம் வெண்மை நிறம் அடையவே அடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கைப்பட்டதன் காரணமாக அவர்களுடைய தலையில் வெண்மை நிறம் இல்லை. இதில் நாம் புரியக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம் சிறுவர்களை பார்க்கின்றோம். சிறுவர்களை தட்டி கொடுக்க வேண்டும், தடவி கொடுக்க வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே செல்வதென்றால் அவர்களுடைய தலையை தடவி கொடுக்க துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். சின்ன குழந்தைகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறான். வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் உயர்வான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அந்த நற்குணங்களிலே ஒரு நற்குணமாக இருக்கக்கூடியதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கோபப்படாத ஒரு தன்மை இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுகின்றோம் அல்லவா? உலகத்துல நம்ம வாழும் சமயத்தில ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துட்டுன்னா நம்மளே அறியாம ஒரு கோபம் வந்துடுது. இந்த கோபத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களே சொல்கின்றார்கள், ஹதம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணியாளராக கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நான் வேலை செய்தேன். எத்தனை வருடங்கள்? 10 வருடங்கள். யார் சொல்றா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட நபி இடத்துல 10 வருஷம் வேலை செஞ்சேன். ஃபமா கால லி உஃபின் கத், என்ன ஒரு நாள் கூட கோபப்பட்டு உஃப் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லல. இந்த உஃப் அப்படிங்கிற வார்த்தையை யாரை பார்த்து நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது. உஃப்னா என்ன? சி அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? இந்த வார்த்தையை கூட நீங்க சொல்லக்கூடாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது தன்னை தானே சொல்கின்றார்கள், நான் 10 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வேலை பார்த்தேன், ஒரு முறை கூட சி என்ற ஒரு வார்த்தையை என்னிடத்திலே சொல்லவில்லை. ஒமா கால லி ஷைஉன் ஸனஅதுஹு லிமா ஸனஅதஹு, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தேன் என்றால், ஒரு காரியத்தை செய்தேன் என்றால் ஏன் இந்த செயலை செஞ்ச அப்படின்னு கேட்கல. வலா லி ஷைஇன் தரக்துஹு, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டேன் அப்படின்னா ஏன் செய்யாம விட்ட அப்படின்னு கேட்கல. வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்ஸனின் நாஸி குலுகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க.
இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்புகள், அழகிய பண்புகளை விட வேற ஒரு பண்பை, வேற ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய குணத்திலே அவர்கள் அழகான முறையிலே வாழ்ந்து வந்தார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், வலா மஸ்தஸ்து ஹஸ்ஸன் வலா ஹரீரன் வலா ஷைஅன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைய போல வேறு எந்த விஷயம், ஒரு மெல்லிய ஒரு கையை நான் பார்த்தது இல்லை. எப்படி சொல்றாங்க? நபியினுடைய உள்ளங்கையை விட மென்மையான பட்டையோ ஜரிகையோ வேறு எதையுமே நான் தொட்டதில்லை. அவ்வளவு மென்மையான, ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய கையை. ولا شممت مسكا قط ولا عطرا كان اطيب من عرق النبي صلى الله عليه وسلم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை இருக்கின்றதல்லவா, அந்த வியர்வையை விட, அந்த வாசனையை விட நான் எந்த அத்தரையும் நான் நுகர்ந்ததில்லை, எந்த கஸ்தூரியையும் நான் நுகர்ந்ததில்லை, எதையுமே நான் நுகர்ந்ததில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு குணாதிசயமும், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிடுகிறார்கள். அதுக்குன்னே ஒரு கிதாப் இருக்குதுங்க, அதுக்குன்னே ஒரு கிதாப் இருக்கு. நபி சிரிச்சாங்க, கடவாய்ப்பற்கள் தெரியும்படி சிரிச்சார்கள். நபி கோபப்பட்டார்கள், அவருடைய கோபத்தின் போது முகம் சிவந்தது. அவர் நடக்கும் சமயத்திலே லம் யரா லஹு லில்லின் ஃபி ஷம்ஸின் வலா கமரின். நாமெல்லாம் நடந்தோம்னா நமக்கு பின்னாடி ஒரு நிழல் நடக்குமா இல்லையா? நிழல் வருமா இல்லையா? அது இரவு நேரத்துலையும் வருமா இல்லையா? ஒரு லைட்டை போட்டோன்னா நமக்கு ஒரு நிழல் கொடுக்குமா இல்லையா? இந்த நிழல் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய நபி போல இந்த உலகத்துல ஒருத்தர் தான் இருக்கணும், ஒரு நிழல் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி ஆக்கி வச்சுட்டான் பாருங்க. நபி நடந்த நிழல் இருக்காது. கொட்டாய் விடுறோமா இல்லையா? இந்த கொட்டாவி யார்கிட்டேருந்து வருது? கொட்டாவி யார்கிட்டேருந்து வருது? ஷைத்தான்கிட்டேருந்து வருது. மா தஃபாஅபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துன், வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கொட்டாவி விட்டது கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களிலே முதன்மை தலைவராக பதிவு செய்தது த 100 என்கின்ற ஒரு நூலை எழுதி மைக்கேல் ஹச் ஹார்ட் அவர் த 100 அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாங்க. இந்த உலகத்தினுடைய தலைவர்களை பட்டியலிடுகிறார். முதல் தலைவராக பட்டியலிட்ட ஒரு நபர் த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, சொன்னதை செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், அதை நம்ம செய்யணுமா இல்லையா? அதை செய்ததற்கு அப்புறமாகத்தான் நம்ம சொல்லணும். ஒரு ஆளுக்கு நசீஹத்து பண்றோம் அப்படின்னா அந்த நசீஹத் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் அதற்கு பின்பாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் அதை செய்தும் காட்டினார்கள். ஒரு பெண்மணி வர்றாங்க, என்னுடைய குழந்தை நிறைய இனிப்பு சாப்பிடுது, என்னென்ன கேஸ்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வருது பாருங்களேன். என் குழந்தை அதிகமா ஸ்வீட் சாப்பிட்றான், சுகர் அதிகமா எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படியா, ஏதாவது சொல்லுங்க யார சொல்லுதான். நாளைக்கு வாங்க. 2வது நாள் வராங்க, நாளைக்கு வாங்க. 3வது நாள் வராங்க. 3வது நாள் தான் சொல்றாங்க, அதிகமா சுகர் சாப்பிடாதப்பா, கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே? ஏன்னா அதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் சொல்றேன் அப்படின்னா அதை நான் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஆள் மட்டும் கிடையாது, அதை முதலில் செய்யக்கூடிய ஆள். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் அழகான முறையிலே பட்டியலிட்டு வைத்திருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை உள்ளங்கை பட்டு மேனியை போல் இருக்கும் என்கின்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. வேலைக்கு அனுப்பக்கூடிய அந்த நேரத்துல போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணமே அப்படின்னு சொல்லி நபியே போறாங்க. பார்த்தா அவங்க ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தை தானே, சின்ன பையன் தானே, ஒரு 10 வயசு 7 வயசு, போய் அங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? வந்து ஒரு கோவம் வருமா இல்லையா? பலகாரம் இழுப்புமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நேர போய் அனஸ் ரலியல்லாஹு தோளை தொட்டு, என்ன அனஸ், நான் ஒரு வேலை சொன்னேன், அந்த வேலை செய்யலையா? இதோ உடனே போறேன், யார சொல்றதான்னு சொல்லிட்டு போனாங்களாம். கோபப்படாத தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இருந்தது. அல் யஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, அல் யஸா அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டார்கள், படுத்த படுக்கையாக மாறி போனார்கள். இப்பொழுது
தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பை யாருக்காவது ஒப்படைக்க வேண்டும். தன்னிடத்தில் இருக்க பொறுப்பை யார்கிட்டையாவது ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் யஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களை கூப்பிடுறாங்க. நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய பொறுப்பை உங்களிடத்துல யார்ட்டையாவது நான் ஒப்படைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், உங்களில் முன்னுக்கு வருபவங்க யாரு அப்படின்னு சொல்றாங்க. யாருமே முன்னுக்கு வரல. நபியுடைய பொறுப்பு இல்லையா? நபியுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சரிவர முறையாக நடக்கணும் இல்லையா? இப்பொழுது ஒரு நபர் மட்டும் முன்னாடி வர்றாரு. பார்க்குறாங்க, ரொம்ப மெல்லிய தோற்றமா இருக்கிறாங்க. இவர் எதுக்கு சரிபட்டு வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நாளைக்கு வரலாம், நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கும் ஒன்று கூடிக்கின்றது, யாரும் வரல. நேற்று யார் வந்தாங்களோ அவங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. 3வது நாளும் முன்னாடி வந்து நிற்கக்கூடியது யார் அப்படின்னா, யார் வேணாம்னு ஒதுக்கி வைச்சாங்களோ அவங்க தான் 3 நாளும் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மெல்லிய தோற்றமா இருக்கிறாங்களே, இவங்களால இந்த எல்லா பொறுப்பையும் எடுத்து நடக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, வரலாற்றிலே குரானிலே சொல்லக்கூடிய துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். அப்படியா? நபியுடைய பொறுப்புகள் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு 3 நிபந்தனைகள் நான் சொல்கின்றேன். ஒன்று என்ன? பகலெல்லாம் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும், இரவு முழுக்க நீங்கள் நின்று வணங்க வேண்டும். ஒன்று என்ன? பகலெல்லாம் நோன்பு வைக்கணும். 2வது, இரவு முழுக்க நீங்கள் நின்று வணங்க வேண்டும். 3வது, மக்களிடத்திலே நீங்கள் கோபப்படவே கூடாது. இந்த 3 நிபந்தனைகள். சரி, இந்த 3 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அவங்களுக்குரிய ஒரு டெஸ்டிங் பீரியடு. அவங்க எப்படி கோபப்படுறாங்களா, மக்களுடைய விஷயத்துல கரெக்டா இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்டிங் பீரியட். இந்த நேரத்துல ஷைத்தான் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய சகாக்களை, இதோ ரெடி ஆயிட்டார், நபியாக கொஞ்சம் தயாருடைய நிலையில இருக்கிறார், நீங்க போய் அவரை கெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அவங்களுடைய ஷைத்தானுடைய சகாக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, இவரால் கெடுக்க முடியல. இவர் காலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவருடைய ஒரு ரொட்டீன், காலையில் ஃபுல்லாக மக்களுக்காக உழைக்கிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, இரவு முழுக்க அவங்க நின்று வணங்குறாங்க, கோபப்படாத நிலைமையில ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்தவங்கெல்லாம் சொன்னாங்களா, இப்லீஸுடைய சகாக்கள்லாம், நாங்கள் எவ்வளோ முறையில் எங்களுடைய இதை பார்த்தோம், முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க தூங்குறதுக்குங்கிற ஒரு நேரம் என்ன உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு நண்பகலுடைய நேரம். இந்த நேரம்னு வச்சுக்கிங்களேன், இந்த நேரம் கொஞ்சம் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததற்கு பின்பாக அவர்களுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு தூங்குறதுக்குன்னு ஒரு நண்பகல் நேரத்தை முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஷைத்தானே ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கிட்டான். அவன் வர்றான். இப்போ எப்படி வர்றான் அப்படின்னா, எந்த நேரத்தில் இவங்க தூங்குவாங்களோ, நமக்கு அப்படித்தானே, நம்ம தூங்குற நேரத்தில் தான் ஃபோன் வரும், தூங்குற நேரத்தில் தான். முக்கியமாக என்கிட்ட கேட்டா அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும் அப்படின்னா, அலாரம் அடித்தா கோபம் வரும். அது நம்ம அலாரம் கிடையாது, பக்கத்தில் உள்ளவங்களோட அலாரம் அடித்தா கோபம் வரும். அலாரத்தை எடுத்தா பரவாயில்லை, ஒரு ரிங்கு, 2வது ரிங்கு, 6:40க்கு, 6:30க்கு இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க எழும்ப மாட்டாங்க. நாம தான் ஃபோன் அடிக்குதே, கொஞ்சம் கிளம்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான். ஒரு மனுஷனுக்கு எப்போ கோபம் வரும் அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் கோபம் வரும். கரெக்டான ஒரு பிளான் போட்டான் ஷைத்தான். அவர் எப்போ தூங்குவாங்களோ, துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்போ தூங்குவாங்களோ அந்த நேரத்தில் வர்றான். வந்துட்டு ஒரு வயோதிக உருவத்தில் வர்றான். நபியே, எனக்கு என்னுடைய மக்கள் அநியாயம் செஞ்சுட்டாங்க, அநீதம் செஞ்சுட்டாங்க, நீங்க தான் நீதம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய தூங்குற நேரம் முடிஞ்சு போச்சு. அவன் அவ்வளோ அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான். சரி, நீ அசர் தொழுகைக்கு அப்புறமா வா, உனக்கு நீதத்தை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசர் தொழுகைக்கு அப்புறமா காத்துட்டு இருக்கிறாங்க. ஷைத்தான் வரல. 2வது நாள் எப்போ தூங்குவாங்களோ அதே நேரத்தில் போய் நிற்கிறான். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தூங்கக்கூடிய நேரம் முடிஞ்சிருச்சு. அசருக்கு அப்புறமா வர சொன்னாங்க. அசருக்கு அப்புறமா வரல. 3வது நாள் கண்ணு கெட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ நல்லா தூங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, யார் நம்மளுடைய பொறுப்பில் இருக்காங்களோ பணியாளுக்கு சொல்றாங்க, யார் வந்தாலும் கதவை திறக்காத, கதவை பூட்டிரு, அசருக்கு அப்புறமாக இப்போ நான் தூங்கணும், 3 நாள் ஆச்சு தூங்கி, அதனால நான் தூங்கணும், நான் என்னுடைய ஓய்வுக்கு பின்பாக நான் யாரு வேணாலும் நம்ம அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, பணியாளர்கள் எல்லா கதையும் பூட்டிட்டாங்க. ஷைத்தான் நிற்கிறான் வயோதிக உருவத்துல. அநீதம் இழுத்து விட்டார்கள், நான் நீதம் பெறணும், இல்லை இப்போ திறக்க முடியாது, கதவை திறக்க முடியாது, நீங்க போயிட்டு அசருக்கு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டான்.
இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா கேட்டையும் மூடிட்டாங்களா இல்லையா, சின்ன ஒரு துவாரம் இருக்குது, அந்த துவாரத்தின் வழியாக, சின்ன ஓட்டையின் வழியாக உள்ள வந்துட்டு கதவு தட்டுறான். வெளியே வந்து பாக்குறாங்க, எல்லா கதவும் அடைச்சிருக்குது. இவன் எப்படி நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்றாங்க, நான் இந்த ஒரு துவாரம் இருக்கு இல்லையா, அந்த துவாரத்தின் வழியாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பந்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, யா அதுவல்லா, அல்லாஹ்வுடைய விரோதியே, ஷைத்தானே, நீ என்னை கெடுப்பதற்காக பார்க்கின்றாயா என்பதாக கேட்டுவிட்டு அவர்கள் அந்த ஷைத்தான் சொன்னானா, நான் 3 நாளா ஒரு நபரை எப்படிலாம் கெடுக்கணுங்கிறதுல முக்கிய குறிக்கோளாக ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன். என்ன ஃபாலோ பண்ணேன்? ஒரு மனுஷனை தூக்கத்துல கெடுத்துட்டேன்னா ஈஸியா கெடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ண. நீங்க நபியாக ஆகுவதற்கு ஒரு தகுதி மிக்கவராக நீங்க ஆயிட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனாலதான் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டை நீங்க பூட்டும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக சொல்லி நீங்கள் பூட்டுங்கள். அப்படி நீங்க பூட்டிட்டீங்கன்னா, பெரிய பெரிய பூட்டுகள் திண்டுகள் பூட்டையே பூட்டினாலும் ஷைத்தான் உள்ள வந்துருவான். ஆனா ஷைத்தானுடைய பெரிய பூட்டு என்ன என்பதாக பார்த்தால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு யார் தன்னுடைய வீட்டை பூட்டுகின்றாரோ அல்லாஹ் அந்த ஷைத்தானை தடுத்து வைத்து விடுகின்றான். இப்பொழுது துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் 3 நாளா உங்களுக்கு நான் ட்ரை பண்ணேன், கடைசியில நீங்க நபியாக ஆகுவதற்கு தகுதி மிக்கவராக ஆகிட்டீங்க. துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் நபியா அல்லது வலியா, ஒரு பெரிய சீதேவியா என்பதாக அறிஞர் பெருமக்களிடத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. நபியோ அல்லது ஒலியோ. இப்பொழுது நபியுடைய பொறுப்புதாரி என்பதாகவும் ரிவாயத்திலே பதிவு செய்கின்றார்கள். இதிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக கோபப்படாத தன்மையிலே வாழ்ந்தார்கள். நம்மளிடத்திலே கோபம் வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். எதுவெல்லாம் கோபப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது, எதுவெல்லாம் ஒரு மனிதன் கோபப்படக்கூடிய தரஜாவிலே இருக்கின்றான், 4 விஷயங்கள். அது எப்படி சொல்றாங்க? ஒரு கோபம் என்னன்னா, சரீஉல் கதப் சரீஉல் ஃபை. அந்த கோபம் உடனே வரும், உடனே போயிடும். ஒரு மனுஷனுக்கு ஒரு கோபம் சரீஉல் கதப் உடனே வரும், சரீஉல் ஃபை உடனே போயிடும். அந்த முன் கோபம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, எல்லோரும் கோபப்படக்கூடியவங்க தான், எல்லா விஷயத்திலையும் கோபப்படக்கூடியவங்க தான். நாம எந்த விஷயத்துல இருக்கிறோம், எந்த கோபத்துல இருக்கிறோங்கிறது பாக்குறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் பெற முடிகின்றது. சரி, உடனே அந்த கோபம் வருகின்றது, உடனே அந்த கோபம் போய்கின்றது. நபி சொல்றாங்க, வ இஹ்தாஹுமா பில் உக்ரா, இந்த கெட்டதுக்கு இது நல்லதாக பகரமாக ஆகிவிடுகின்றது. உடனே கோபம் வர்றது கெட்டது, உடனே போறது நல்லது. அப்ப அந்த கெட்டதுக்கு அந்த நல்லது பகரமாக ஆகிவிடுகின்றது. இரண்டாவது தன்மையான ஒரு கோபம் இருக்குது, பத்தி உல் கதப் பத்தி உல் ஃபை. ரொம்ப தாமதமா தான் கோபம் வரும், ஆனா தாமதமாக தான் போகும். ஃபயஹதாஹுமா பில் உக்ரா, இதுக்கு அது பகரமாக ஆகிவிட்டது. எப்படி? தாமதமாக ரொம்ப லேட்டா கோபம் வருது நமக்கு, அது நல்லதுதான். ஆனா லேட்டா போகுது பாத்தீங்களா இல்லையா, அது கெட்டது. அப்ப அந்த இதுக்கு இது பகரமாக ஆகிவிட்டது. இரண்டாவது. மூணாவது, ஒஹியாருக்கும், இதுதான் உங்களில் உள்ள சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி கோபப்படணும் அப்படின்னா, மை யகூனு பதி அல் கலப் சரி அல் ஃபை. கோபம் வர்றது லேட்டா தான் வரணும், வந்த கோபம் சீக்கிரமா போயிடணும். இதுதான் உங்களோட சிறந்த கோபம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது லேட்டா வருது இல்லையா கோபம், அது சிறந்தது, நமக்கு சிறந்தது. சீக்கிரமா போகணும், அது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஷிராருக்கும் மை யகூனு சரிஅல் கதப் வதிஅல் ஃபை. உங்கள கெட்டவர், கெட்ட கோபம் உடையவர் யார் அப்படின்னா, உங்கள மோசமானவர் யார் அப்படின்னா, கோபம் சட்டக்குன்னு வரும், போகவே போகாது. அப்படியோ அடமண்டா புடிவாதமா நிப்பாங்க பாத்தீங்களா, எனக்கு இவன் இதை செஞ்சுட்டான், நான் இவனை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்களா இல்லையா, இதுதான் ஓ ஷிராருக்கும், இதுதான் கெட்ட கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நாம நம்மளுடைய தலையில போட்டு யோசிச்சோம் அப்படின்னா, நாம எவ்வளவு அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்தாங்க. மக்கால இருக்கும்போது இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சரி, அதை யாரு சொன்னா? மக்காவாசிகள் தான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இந்த முகமது இருக்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க பொய் சொல்ல மாட்டார்.
அல் அமீன் அவர் நேர்மையானவர், அஸ்ஸாதிக் அவர் உண்மையானவர் அப்படின்னு நபி தன்னையத்தானே சொல்லல. யார் சர்டிபிகேட் கொடுத்தா அப்படின்னா மக்காவாசிகள் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நான் தான் நபின்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன செஞ்சாங்க? கேலி செஞ்சாங்க நபிய. சுஜூதுல இருக்கும்போது ஒட்டக குடலை எடுத்து போட்டாங்க. தாயிஃபுக்கு போனாங்க, சின்ன பிள்ளைங்களை வச்சு கல்லால அடிக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளையும் சொன்னார்கள். வரலாற்றிலே எப்படியாக பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், சாப்பாடை கூட கொடுக்கல. எங்களுடைய மார்க்கத்துக்கு வாங்க, உங்களை ராஜா மாதிரி நாங்க வாழ வைக்கிறோம். எங்களுடைய கடவுள்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நல்ல முறையிலே வாழ வைக்கின்றோம். எங்களுடைய கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த மக்காவில் இருக்கக்கூடிய அழகிய பெண்மணியை நாங்கள் முடித்து தருகின்றோம். இது எல்லாம் இல்லையா? நீங்க உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுமா? இந்த மக்கால இருக்கக்கூடிய திறம்பட இருக்கக்கூடிய ஒரு வைத்தியரை கொண்டு உங்களுக்கு வைத்தியம் பார்க்கிறோம். இப்படி எல்லாம் சொன்னாங்க நபிய. இப்படி எல்லாம் சொன்னதற்கு பின்பாக மக்கால இருந்து மதீனாக்கு போனாங்க. மதீனால இருக்கும்போது பத்ர் யுத்தம் நடந்துச்சு, நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்ப மக்காக்கு வரும்போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? மக்காக்கு வந்ததற்கு பின்பாக என்ன செஞ்சாங்க? எவ்வளவு செஞ்சீங்க, எங்களுக்கு எவ்வளவு அநியாயம் நீங்க எங்களுக்கு செஞ்சீங்க. என்னுடைய சஹாபாக்கள் எவ்வளவு அநியாயம் செஞ்சீங்க. என்னுடைய சஹாபாக்கள் எவ்வளவு நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இலைகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு போயிருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த நேரத்திலேயும் பொது மன்னிப்பை கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னிடத்தில் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இருக்கின்றது, இருந்த போதிலும் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. பொது மன்னிப்பை கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாங்கல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 வருஷமாகவும் நாம் அவர் மீது கோபமாக இருந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா? ஆனால் ஏன் நம்மால் அந்த பொது மன்னிப்பை கொடுக்க முடியவில்லை? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். பொது மன்னிப்பை கொடுப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஒரு முன்மாதிரியாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உறவினராக இருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிரிந்து விட்டு கடைசியில் ஒரு கட்டம் வருகின்றது. அந்த நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டம் வருகின்றது. எந்த கட்டம் என்று சொன்னால், அவருடைய மையத்து வந்து பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பேசக்கூடிய நன்மை, பேசக்கூடிய ஆள் இல்லை. இப்போ அந்த நேரத்துல நம்ம கை செய்தப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஒரு 10 வருஷ காலங்கள், 15 வருட காலங்கள் நம்ம தன்னுடைய உறவினருடன் பேசாமல் இருந்து விட்டோமே, தன்னுடைய நண்பர்களுடன் பேசாமல் இருந்து விட்டோமே, தன்னுடைய உடன்பிறந்த சகோதரருடன் பேசாமல் இருந்துமே, பிரிந்து போகக்கூடிய காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வசனத்திலே இப்படியாக சொல்கின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து விடும். எபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கீமிக்க கண்ணியமான அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பான் என்று சொன்னால், அழியக்கூடிய இந்த துனியாவிலே நாம் நம்மளுடைய கிப்ரியத், நம்மளுடைய பெருமை, மன்னிப்பு இல்லாத தன்மை, இது எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றதா இல்லையா? எனவே ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு சமுதாயமும் திருந்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நபரும் திருந்த வேண்டும். அப்படித்தானே அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தானே காட்டி தந்தாங்க. முன்மாதிரி அப்படின்னு சொன்னாலே அது எல்லாவற்றிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாகத்தான் வாழ்ந்து சென்றார்கள். எனவே நாம் கோபப்படாமல் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றார்கள், முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளையும் மன்னிக்கக்கூடியவர்களாக, ஏழைகளையும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏழைகளுக்கும் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வரலாற்றிலே ஒரே ஒரு பெயர் இடம்பெறுகின்றது, கபுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. கபுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ள வர்றாங்க. வந்து தாகமா வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, தண்ணி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரே ஒரு தோல் பை மட்டும் சுவற்றிலே மாற்றப்பட்டு இருக்கின்றது. அந்த தோல் பையில இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிக்கிறாங்க. ஃபஷரிப மின் ஃபமில் ஃபிர்பா, அவருடைய வாயை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயை வைத்து குடிக்கிறாங்க. குடிச்சதற்கு பின்பாக அவங்க போறாங்க. அப்ப அதுக்கு பின்பாக
அந்த கபிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முபாரக்கான வாயை வைத்து இந்த குடித்த இந்த தோல் பையில் வேறு யாரும் குடிக்க கூடாது. நான் அதை கட் பண்ணி விட்டேன். அந்த தோல் பையினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த வாய்ப்பட்ட இடத்தை நான் அப்படியே எனக்காக வேண்டி நான் வைத்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படிலாம் பாதுகாக்கிறாங்கிறத பாருங்களேன். ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது, தீரம் போர் புரிவதிலேயும் ஒரு விடிவெள்ளியாக திகழ்ந்தவர்கள் யார் தெரியுமா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு போருக்கு அவங்க போனாங்க அப்படின்னா, காலித் வந்திருக்கிறாங்களா, அல்லாஹு அக்பர், நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பயந்து நடுங்கக்கூடியவர்கள். போர் கொலை வாள்கள் தலைக்கு மேலால் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கீழே உட்கார்ந்துகிட்டு எதோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அந்த வீரமான அந்த சஹாபி போர் எல்லாம் முடிச்சதுக்கு பின்பாக காரணம் கேட்கிறாங்க, என்னங்க போர் வாள் தலைக்கு மேலால் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க எதையோ ஒண்ணு தேடிக்கொண்டிருந்தீர்களே என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நேரத்துல தான், என்னுடைய தலைப்பாகைக்குள்ளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடியை ஒரு முடியை நான் ஒளித்து வைத்திருந்தேன். என்னுடைய தலைப்பாகை கீழே விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி யாருடைய காலில் பட வேண்டாம் என்பதற்காக வேண்டி நான் தேடிக்கொண்டிருந்தேன். எப்போ போர்ல தன்னுடைய உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் தாங்க மாட்டேன் என்பதாக ஒரு சஹாபி சொன்ன அந்த சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்த்தார்கள் சஹாபா பெருமக்கள், கண்ணியத்திற்குரியவர்களே. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒருவன் சொன்னான் அல்லவா, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூசுகின்றது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கிடையாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றான் என்று சொன்னால், நபியே உங்களை பார்த்து இந்த நபர் எந்த வார்த்தையை கொண்டு சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தையை விட்டு சொல்லிவிட்டான். நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள், என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூலஹப் என்ன சொன்னா, நபியுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு சொன்னானா இல்லையா? சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்களா? கோபப்படலையே. மாறாக அல்லாஹ் கோபப்பட்டு என்ன செய்தான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்கின்ற இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். அபூலஹபின் 2 கரங்களும் நாசமாகட்டும். 1400 ஆண்டுகளுக்கு அப்புறமாவும் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இன்னும் ஓதிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? நபியுடைய ஆண் மக்கள் ஒன்றன் பின் வென்றாக வஃபாத்தான நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் மக்களை கொடுத்தான். ஆனால் பெண் மக்களை வைத்துவிட்டு ஆண் மக்களை தன் பக்கம் எடுத்துக்கொண்டான். ஒவ்வொன்னா வஃபாத்தானதுக்கு அப்புறமா ஆஸ் இப்னு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் நபியை பார்த்து சொல்றான், இவர் சந்ததியற்றவர், சந்ததி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்றானா இல்லையா? சொன்ன உடனேவே நபி கோபப்பட்டாங்களா? கோபப்படல, பொறுமையா இருந்தாங்க. உடனே அல்லாஹ் பொறுமையா இருக்கலையே, இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே உங்களுடைய விரோதியாக இருக்கின்றான் அல்லவா இந்த ஆசிபுன் வாயில் தான் சந்ததியற்றவன். வரலாற்றிலே புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இவன் தான் சந்ததியற்றவன் என்கின்றது வரலாற்று சான்றுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லானத்தை இறக்கி விட்டான். இறக்குனதற்கு பின்பாக இவனுக்கு வாரிசை கொடுக்கவில்லை. வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம், நபியை யார் யாரெல்லாம் வசைப்பாடினார்களோ, யார் யாரெல்லாம் நபியை பார்த்து பேசக்கூடாத வார்த்தைகளை கொண்டு பேசினார்களோ நபி பொறுத்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹு பொறுத்து கொள்ளவில்லை. அந்த வரிசையில் தான் வருகின்றான் வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடியவன். இவன் நான் ஆரம்பத்திலே சொல்லியதை போன்று எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தையை கொண்டு சொல்லிவிட்டார். எந்த வார்த்தை? ஒரு நார்மலான ஒரு மனிதர் இருக்கிறார், 6 அறிவு படைத்த ஒரு மனிதர். அந்த மனிதரை நம்ம நல்லா சகஜமா பேசுவோம், பழகுவோம். 5 அறிவுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? 5 அறிவுனா என்ன அர்த்தம்? அதற்கு மாற்றமான உள்ளவர் அப்படின்னு தான் நம்ம அர்த்தம். அந்த வார்த்தையை யாரிடத்திலே சொல்கின்றான் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பிட்டு பேசுகின்றான்.
இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீ சொல்லிவிட்டாயா? இப்பொழுது நான் சொல்கின்றேன். வலா துதிஅ குல்ல ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸின் மஷ்ஷாயின் பினமீமின் மன்னாஇ லில் கைர் முஅத்ததின் அஸீம் உதுல்லின் பஅத ذلك ஸனீம் அன் கால தாமாலி வபனீன் இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா கால அஸாதீருல் அவ்வலீன். கிட்டத்தட்ட 11 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனை சபிக்கின்றான். என்னுடைய நபியை பார்த்து சொன்னியா? என்னுடைய நபியை பார்த்து சொன்னியா? வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, குர்ஆனை பிரட்டி பார்த்தோம் அப்படின்னா இப்படி அல்லாஹ் யாரையுமே திட்டினது கிடையாதாம். கிட்டத்தட்ட 11 வார்த்தையை கொண்டு அவனை திட்டுறான். எப்படி சொல்றான்? அல்லாஹ் இழிவானவனும் அதிகம் சத்தியம் செய்பவனும் அவனுக்கு நீ வழிபடாதீர்கள், குறை கூறி திரிபவன், கோல் சொல்லி கொண்டு நடப்பவன், நன்மையை தடுப்பவன், வரம்பு மீறுபவன், கடினமானவன், இழிவான பிறப்புடையவன், பெரும் செல்வமும் பல ஆண் மக்களும் உள்ளவனாக அவன் இருப்பதால் நம் வசனங்கள் அவனிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் இவைகள் எல்லாம் முன்னோர்களுடைய கட்டு கதைகள் என்பதாக அவன் சொல்வானே, அவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள். அவன் பேர் யார்? வலீத் இப்னு முகீரா. இந்த வசனங்கள் இறங்கினதுக்கு அப்புறமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை ஓதி காமிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நான் தகுதியானவன் தான். அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் நான் தகுதியானவன் தான். ஆனால் என்னுடைய பிறப்பை குறித்து ஒன்றை சொன்னார். உதுல்லின் பஅத ذلك ஸனீம், நான் தவறான முறையிலே பிறந்து விட்டேன் என்பதாக சொன்னார். நேரம் அம்மாட்ட ஓடி வந்தானா. ஓடி வந்து இத்தனை விஷயத்தை நான் முகமது சொன்னாங்க, எல்லாமே சரிதான், இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, உங்ககிட்ட கேட்கிறேன், நான் யாருக்கு பிறந்தவன்? அந்த மக்காவுக்கு மத்தியிலே மிகவும் செல்வ செழிப்போடு நல்ல பெயரோடு வாழ்ந்து வந்த வலீத் இப்னு முகீரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடியதன் காரணமாக இப்பொழுது இழிவான ஒரு மனிதராக ஆகிவிட்டான். உண்மையில் தான் உன்னுடைய தகப்பனுக்கு நீ பிறக்கவில்லை, மாறாக முகீரா என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு தான் நீ பிறந்தாய் என்பதாக அவங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த மக்காவிலே அவன் கேவலப்பட்டு போனான். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒற்றை வார்த்தையை கொண்டு சொன்னதன் காரணம். கணியத்துக்குரியவர்களே, அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அவர்கள் காட்டி தந்த எல்லாமே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு கொள்வது ஹைராகத்தான் அமையும். எனவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பேணி நடக்க வேண்டும். அப்படி சுன்னத்துக்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மாற்றி அருள் புரிவானாக. அவனுடைய மக்ஃபிரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மளுடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி வைப்பானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னுடைய புனிதமான இடத்திலிருந்து நாங்கள் கேட்கின்றோம். ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா ரஹ்மானே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், குறிப்பாக யார் யாரெல்லாம் உம்ரா செய்ய வேண்டும் என்பதாக நாடி இருக்கின்றார்களோ, ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக நாடி இருக்கின்றார்களோ, யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டுத் திட்டங்களை கபூல் செய்யக்கூடிய நாயனே, எங்களுடைய நாட்டுத் திட்டங்களை கபூல் செய்தருள்வாயாக. கடன் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கொடுக்கும் கரமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வாங்கும் கரங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. யா நாயனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பயான் மஜ்லிஸை தொடர்ந்து யார் யாரெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ, அதற்காக பொருளாலோ தன்னுடைய உடலாலோ பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களுடைய ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ், எல்லாவற்றிற்கும் மேலாக இது கியாமத் நாள் வரை நடப்பதற்கு உண்டான தௌஃபீக்கை நீ தந்தருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. உங்களுடைய ஒவ்வொருவருடைய துஆக்களிலும் என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் துணை புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்பமாக பயான் மஜ்லிஸ் ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக நம்மிடத்திலே 2 இளவல்கள் நம்மிடத்திலே கிராத்தை ஆரம்பம் செய்தார்கள். கிராத் ஓதி இந்த பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்தார்கள். அவர்களுக்காக வேண்டி சின்ன ஒரு அன்பளிப்பு நாம் கொடுக்க இருக்கின்றோம். ஆரம்பமாக நம்மளுடைய இளவல் அயாஷ் அவர்களை நாம் அழைக்கின்றோம். தன்னுடைய பஷீர் காக்கா அவர்களுடைய புட்கரங்களால் அதை அவர்கள் வழங்குவார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக இளவல் ருஷீத் அவர்களை நாம் அழைக்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் கைரா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.